Hello everyone, I am Manish from VeeVee Infotech Tally. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி ரிப்போர்ட் எப்படி பார்க்க போறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி மாஸ்டர் கிரியேஷனும் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணோங்கிறது பார்த்துருப்போம். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வெல்கம் டு VeeVee Infotech Tally. ஸோ நம்ம மேக்ஸிமம் எங்க போய் ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம காஸ்ட் சென்டர்ல தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா காஸ்ட் சென்டர்ல அப்படிதான் நம்ம கிளாஸ் வைஸாவும் அண்ட் டீச்சர்ஸ் வைஸா நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ நான் டிஸ்பிளே மோட் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நான் காஸ்ட் சென்டருக்குள்ள போயிடுறேன். இது போனதுக்கு அப்புறம் நான் காஸ்ட் என்ட்ரியை சம்மரியாவும் நான் எடுத்துக்க முடியும். அதாவது மந்த்லி சம்மரி அந்த மாதிரி நம்மளால எடுத்துக்க முடியும். 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் அல்ல டீச்சர்ஸ் தனியாக நம்ம எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் 6th ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஏப்ரல் மந்த்ல 6th கிட்ட இருந்து எனக்கு ஃபீஸ் அமௌண்ட்டை வந்து நான் ரிசீவ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுனால பார்த்துக்க முடியும். இது போக நான் டீச்சர்ஸ்க்கான சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் செக் பண்ணிக்க முடியும். இதுவே நான் காஸ்ட் சென்டர் பிரேக்கப் வைஸ் நான் பார்க்குறேன், 5th ஸ்டாண்டர்ட் தனியாகவும் 6th ஸ்டாண்டர்ட் தனியாகவும் டீச்சர்ஸ் தனியாகவும் நான் பார்க்குறேன் அப்படின்னா நம்ம அதுவுமே காஸ்ட் சென்டர் லிஸ்ட் மூலியமா நம்ம பார்த்துக்க முடியும். டீச்சர்ஸும் நம்ம பார்த்துக்க முடியும். இதுவே நம்ம லெஜர் வைஸ் உதாரணத்துக்கு இப்போ பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட லெஜர் எப்போ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நம்ம கொடுத்துருக்காங்கிறது நம்மளால பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு நான் இங்க சிவா அப்படிங்கிறது கொடுத்துறேன். இவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ இதை நான் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிளாஸுங்கிறது எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எந்த மந்த்ல அந்த எந்த என்ட்ரிஸ் போட்டு நம்ம மேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளால பார்த்துக்க முடியும். இது போக குரூப் வைஸாக நம்மளால பார்த்துக்க முடியும். அதாவது நம்ம சண்டே டெப்டாருங்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், சண்டே கிரெடிட்டாருங்கிறவங்க நம்ம டீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம சண்டே டெப்டார் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டெப்டார் கொடுத்தும் போது நமக்கு ஓவராலா எவ்வளவு வந்திருக்கு, 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 60,000 நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. 6th இருந்து வந்து பாத்தீங்கன்னா 50,000 நமக்கு வந்திருக்கு. ஸோ ஓவரால் வைஸும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம காஸ்ட் சென்டர் வைஸ் நம்ம வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி நம்ம ரிப்போர்ட் பாக்குறதுன்னு பார்த்துருப்போம். நீங்க டேலியில பேசிக்ஸ் கோர்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம VeeVee Infotech சேனலோட பேசிக்ஸ் கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க அதை எப்படி ஓப்பன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கூகுள் குரோம்ல சர்ச்ல VeeVee Infotech டைப் பண்ணீங்கன்னா நமக்கு VeeVee Infotechோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிட்டு நமக்கு மேல கோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா TallyPrime ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு நமக்கு ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் ரைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் இருக்கும். ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க செக் அவுட் கொடுத்துட்டு நமக்கு இந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு Q&A செஷன் இருக்கும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு VeeVee Infotech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.